ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மணியம்மா பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால தான் கொஞ்ச நாளாக நான் உங்கள்கிட்ட வந்து பேசவே இல்லை. தை மாதம் வந்து பொங்கல் சமயத்தில் நான் பாத்ரூமில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதில் இடுப்பு மூட்டில் ஏற்கனவே எனக்கு செயற்கை மூட்டு தான் வச்சுருக்குது. தேய்மானமானதுனால செயற்கை மூட்டு 2017 வச்சுச்சுங்க. அவங்க 20 வருஷம் சொல்லி தான் வச்சாங்க. அப்புறம் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. இப்போ விழுந்ததில் ஸ்லிப்பாகி விழுந்ததில் அந்த மூட்டை அவங்க வச்ச செயற்கை மூட்டு உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் ரிஸ்க் போல் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வச்சுருக்கிற மூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வேறு புதுசாக மூட்டு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் எடுக்குமா ஆப்ரேஷனுக்கு. கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் போல் சொல்கிறாங்க. பணமும் 4-5 லட்சம் செலவாகுன்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க 4 மாதம் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை. மெடிசன் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க 20 வருஷத்துக்கு சொல்லி தான் கேரண்டி வச்சு தான் மூட்டு வச்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போவே விழுந்துட்டேன். 2017 தான் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. ஆனால் இப்போ நான் 2025 அந்த மூட்டு உடஞ்சிருச்சு. அதனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருந்தால் சொல்லுங்கள். ட்ரஸ்ட்டு மூலிமா செய்கிற மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். பாய்ங்க.